நேயர்களே, போர் நின்று போய்விட்டது. நாம் இதுக்கு முன்னாடி பலஸ்தீன விடுதலை குறித்து பேசினோம். ஈரான் நடத்திய போரில் என்ன நடந்தது? ஒவ்வொரு நாளும் பல செய்திகளோடு இன்றைக்கு பரபரப்பு ஏற்படுத்துவதற்காக தன் ஜம்பத்தை மீண்டும் யூத இராணுவத்தின் அமைச்சர் இஸ்ரேல் கர்ட்ஸ் கூறியிருக்கிறார். கொமினி கொல்லப்படவில்லை. அவருடைய நேரடியான பேச்சினுடைய தமிழாக்கம். அவர் ஏன் கொலை செய்வதற்காக எங்கள் கையில் சிக்கியிருந்தார், நாங்கள் விட்டுவிட்டோமா? அதை அப்படியே வாசிக்கிறேன். ஒருவேளை அவர் எங்கள் கண்ணில் பட்டு இருந்தால் அவரை நாங்கள் காலி செய்திருப்போம். ரொம்ப பெருமையாக பேசுகிறான் யார்? இஸ்ரேல் கர்ட்ஸ். ஆனால் எங்களுக்கு அது போன்ற ஒரு சந்தர்ப்பம் அமையவில்லை என்று எண்ணுகிறேன். இஸ்ரேல் கர்ட்ஸ். அமெரிக்கா இதை அனுமதிக்க வேண்டுமா என்ற கேள்விக்கு நோ, நாங்கள் கொமினியை கொலை செய்வதற்கு யாருடைய அனுமதியும் பெற தேவையில்லை. ஆனால் இந்த முறை அமெரிக்கா பின்விளைவுகள் குறித்து மிகவும் அஞ்சியதா? அமெரிக்காவினுடைய மொசாத் படைகள், இஸ்ரேலுடைய மொசாத் அமெரிக்காவினுடைய ஒரு பெர்மிஷனை பெறணுமா? என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். மொசாத் உளவுப்படை உலகில் பெரும் படைகள், பெரும் வலிமையானது. ஆனால் அவர்கள் பல லட்சக்கணக்கான பல பில்லியன் US டாலர்களை ஒவ்வொரு நாடுகளிலும், அவர்களுக்கு எல்லா நாடுகளிலும் அல்ல, ஆபத்தான அரபு யுகத்தில் மொசாத் உள்ள போய் அந்த நாட்டு மக்களை விலை கொடுத்து வாங்குவார்கள். விலை கொடுத்து வாங்கி அவர்களை பயிற்றுவித்து, அவர்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுத்து, ஏவுகணைகள், ட்ரோன் டெக்னாலஜிஸ், ஆயுதங்களை கையாளுறது எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவங்க நாட்டில் இருப்பாங்க. மொசாத் களத்தில் நிற்காது. எந்த ஒரு யூதனும் அங்கே போய் தாக்க மாட்டான். இப்போ அந்த நாட்டில் இருக்கிறவனே பயிற்சி கொடுத்து அரசுக்கு எதிரான செய்திகளை உளவு பார்ப்பது, உளவு பார்த்து அவன் மூலமாக இராணுவ தலைமை பகுதிகளில் யாரெல்லாம் இந்த மண்டலங்களுக்கு வருகிறார்கள், யார் தங்குகிறார்கள், எந்த அறையில் தங்குகிறார்கள் என்பதையெல்லாம் நோட்டம் பிடித்து சேட்டிலைட் இமேஜின் மூலமாக குறி தவறாமல் தாக்கியதில் தான் இதுவரை பலர் கொல்லப்பட்டார்கள். அது ஒரு பெரிய ஞானமாக இருந்தாலும் தற்போது அலி கொமினியை நாங்கள் அடையாளம் காணவில்லை. ஏனென்று கேட்டால் 20 பேருக்கு மட்டும் சலாமி மற்றும் பஹாவி போன்ற மூத்த ஆளுமைகள் நியூக்ளியர் சயின்ஸ் கொலை செய்யப்பட்ட உடனே அஞ்சிவிட்டது ஈரான். இனி நம்முடைய தலைவருக்கும் ஆபத்து ஏற்படும். ஏனால் இஸ்ரேல் கண்டிப்பாக அதை செய்து விடுவார்கள். ஏனால் அவர்கள் பல பில்லியன் கணக்கான பணத்தை கொடுத்து உளவாளிகளை நியமித்திருக்கிற போது எஞ்சிய உயிர்களை பாதுகாப்பதற்கு ஆயுதத்தை விட அணு ஆயுத என்ரிச்மெண்ட்டை விட முக்கியமான விவகாரம் மொசாத்தை தடுப்பது தான். அதில் வெற்றியும் பெற்றதாக ஆயிரக்கணக்கானவர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டு பலர் தூக்கிலே தொடர்ந்து போடப்பட்டு கொண்டிருப்பதும், பலர் சுட்டு பிடிக்கப்படுகிறதும், கொலை செய்யப்படுவதுமாக கடுமையான வேட்டையை ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த இடத்துல இந்த பேச்சு இவருக்கு தேவையில்லை, இஸ்ரேல் கர்ட்ஸ்க்கு. சரி, மீசையில் மண் ஒட்டாமல் கீழே விழுந்தாலும் தான் தோல்வியை கண்ட பிறகும் அலி கொமினியுடைய உயிரை குறித்தும் பேசுவது. அவர் எங்கிருக்கிறார், பங்கருக்குள் இருக்கிறாரா, வெளியே இருக்கிறாரா தெரியாது. ஆனால் இவ்வளவு ராஜதந்திர நடவடிக்கைகளை பேசக்கூடிய இஸ்ரேல் கர்ட்ஸ் தன் நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாம் எங்கே இருந்தார்கள்? ஏன்னா டெல்லவியூவில் மத்திய பகுதியில் உட்கார்ந்து அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தாரா? இல்லை, அந்த நாட்டு முழுவதுமே பங்கருக்குள் தான் இருந்தது. நல்லா கவனித்துக் கொள்ளும். எங்கே ஓடி ஒளிந்து விட்டார்? ஓடித்தான் ஒளிவார்கள். இஸ்ரேல் கர்ட்ஸில் இருந்து அவ்வளவு பேரும், பெஞ்சமின் நித்தான்லேருந்து யாருமே கீழே இல்லையே, மக்களும் கீழே இல்லையே, 90 லட்சம் பேரும் பங்கருக்குள் தானே இருந்தீங்க. அப்போ அதை பற்றி பேசாமல் ஒரு தனி சுப்ரீம் லீடருடைய உயிரை பற்றி நாங்கள் கொண்டிருப்போன்னு ஜம்பம் பேசுவது ஒரு அடையாள அரசியல் தானே தவிர இதில் உண்மை இல்லை. இரண்டாவதாக, அமெரிக்காவினுடைய கரோலின் லேவிட் கொமினி பேச்சு குறித்து, த ஆபரேஷன் குறித்தாக டொட்டாலிட்டேரியன் ரெஜிம் என்ற ஒரு கடுமையான கருத்தை அவர் வைத்திருந்தார். அது ஒரு சர்வாதிகார தலைமை,
மற்றும் அமெரிக்கா அதில் ஒரு சக்சஸான சீஸ்ஃபயர் குறித்தான கருத்தை வெளிப்படுத்தியதாக பல விஷயங்களை இளம் அமெரிக்க பேச்சாளர் கரோலின் லேவிட்டுடைய கருத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக மூன்றாவது சிக்கலில் மாற்றி தன்னை இழந்து போவதற்கு இனி போர் செய்ய முடியாத ஒரு சூழலில் சிக்கியிருக்கிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகு. ஹமாஸோடு பெரிய அளவில் உயிர் பலி, காசாவிலிருந்து ஐடிஎஃப் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். நாளொன்றுக்கு குறைந்தபட்சமாக 15, 30, 70 என்று இறந்து கொண்டே இருக்கிறார்கள். சாப்பர் மூலமாக பிணக்குவையல்களும் ஊனமுற்றோர்களும் அள்ளி செல்கிற ஒரு நிலை. சரி, இதற்கு அடுத்து ஈரானின் தாக்குதலில் அவர்கள் பட்ட நஷ்டம், உயிரிழப்பு, இதை தாண்டி அடுத்த கட்டம் அவன் எங்கே போர் செய்ய முடியும்? ஆகவே இன்னைக்கு அவரை சுற்றி இருக்கக்கூடிய முதல் வழக்கு ஐசிசிஐனுடைய இன்டர்நேஷ்னல் கிரிமினல் அந்த கோர்ட்டினுடைய தண்டனை ஜெனசைட், ஒரு திட்டமிட்ட இன சுத்திகரிப்பாளன், இன கருவறுத்தலின் தலைவன் என்ற இதிலிருந்து அவர் தப்பணும். ஒன்று. இரண்டாவது, அந்த நாட்டில் நீதித்துறையை வளைத்தது. மூன்றாவது, ஊழல், பல வழக்குகள், குறிப்பாக கத்தரிலிருந்து பெரும் பணம் பிஎம் அலுவலகம் பெற்றதாகவும் ஒரு வழக்குண்டு. தற்போது நேற்று முன்தினம் எடியோ தஹரோத்துங்கிற ஒரு நாளிதழில் தனக்கு செய்தி வருவதற்காக மற்றொரு நாளிதழ்களை சட்ட ரீதியாக முடக்குவதற்கு பணம் பெற்றார் பெஞ்சமின் நெத்தன்யாகு. எடியோர் அஹ்ரோத்தினுடைய சீப் எடிட்டரோடு பேசி அவருக்கு மற்ற நிலையில் வருகிற யூத ஹீப்ரு மொழி அந்த நாளிதழை சட்ட ரீதியாக முடக்குவதற்கு எடியோ தஹரோத்திடத்தில் லஞ்சப்பணம் பெற்றதாக வந்த குற்றச்சாட்டில் சிக்கி சின்னா பின்னமாகி கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் தப்பிவிட முடியாது என்ற செய்திகளும் இஸ்ரேலிலிருந்து வருது. இதெல்லாம் கேட்டுட்டு ஆடி போயிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், உங்கள் நாட்டுக்காக எவ்வளோ உழைக்கிறான், அவரை சிக்க வச்சுட்டேன்னா எதிரிகள் வலுப்பெற்று விடுவார்களே, அவரை விட்டுருங்க, பிரச்சனை ஏற்படுத்தி எதிரிகளை வலுவரை செய்து விடாதீர்கள், அப்போ அவனை ஒரு தண்டனையும் கொடுக்க வேணாம் என்று பேசுகிறான். எப்படிப்பட்ட ஒரு தலைவன் பாருங்கள் அமெரிக்காவுக்கு கிடச்சிருக்கிறான். ஒரு பக்கம் ஃபுலிஷ். ஒரு நாட்டில் சட்டம் இருக்குது, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குது இல்லையா, எல்லாமே இருக்குது, அதுபடி நடவடிக்கை எடுக்கிறதான நியாயம். கொஞ்சம் கூட தெரியாத ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு தலைவரை, ஒரு ஞானமற்றவரை, புரிதலற்றவர் அமெரிக்கா தலைமையாக பெற்றிருப்பது ஒட்டுமொத்த அமெரிக்கர்களுக்கும் இது ஒரு பெரும் தலைக்குனிவு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து, இந்த 12 நாள் போரில் மட்டும் எவ்வளவு செலவாகியிருக்கிறது செய்திகள் வெளியாகிருக்கிறது. இந்த ஸ்மோட்ரிச்சினுடைய கருத்து வெளியாகிருக்கிறது. இந்த 12 நாள் மட்டும் 30 பில்லியனுக்கு மேல் யூதர்களுக்கு செலவு, மற்ற விஷயத்தை சொல்லலை, 30 பில்லியனுக்கு மேல் செலவுகளை செய்திருக்கிறார்கள் என்று செலவு. கிட்டத்தட்ட இந்திய மதிப்பிற்கு 2.5 லட்சம் கோடி அளவில் அவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள் 12 நாட்களுக்கும் தான், ஒட்டுமொத்தமான போருக்கு அல்ல. மிக முக்கியமாக இந்த 30 பில்லியன் 30 பில்லியன் அல்ல, 3 பில்லியன், இந்த 12 நாள் 30 பில்லியனை குறித்து நான் வேறொரு கருத்தை தவறாக உங்களுக்கு சொல்லிட்டேன். 3 பில்லியன், கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடி அளவிற்கு இந்த 12 நாட்களிற்கும் செலவு வந்திருக்கிறதாகவும் இந்த செலவை டாக்ஸ் அத்தாரிட்டி ப்ளூம்பெர்க் தெரிவிக்கிறது. சரியா? அந்த 3 பில்லியன் என்ற கணக்கு, 1 பில்லியன் என்று சொன்னால் 100 கோடி அமெரிக்க டாலர்கள், இந்திய மதிப்பிற்கு 8,600 9,000 கோடி என்றாலும் 27,000 கோடி வரைக்கும் 30,000 கோடி செலவு செய்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அழிக்கப்பட்ட இராணுவ நிலைகள், இது எல்லாமே நான் இஸ்ரேலில் சொல்கிறேன். புதிய பர்ச்சேஸ் செய்வதற்கு அவர்களுக்கு ஆகிற சிலர்கள், புதிய கட்டடங்கள் மறு உருவாக்கம் செய்ய வேண்டும். சேனல் 13 ஐடிஎஃப்னுடைய ஸ்ட்ராட்டஜிக் சைட்ஸ் ஈரானுடைய துல்லியமான தாக்குதலில் நிலை குலைந்து முழுமையாக அழிந்து போனதாகவும் செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. இது வேறு செய்தி இல்லை, அரபு நாட்டு செய்தி இல்லை. சேனல் 13 என்ன சொல்லுது, ஐடிஎஃப்னுடைய ஸ்ட்ராட்டஜிக் சைட் மிக துல்லியமாக, டிசைசிவ் அட்டாக்,
ரொம்ப நுணுக்கமாக அடித்து காலி செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா அவங்க சைனாவுடைய உதவியாலும் பாகிஸ்தானுடைய உதவியாலும் ரஷ்யா போன்ற நாடுகளின் உதவியாலும் தான் அந்த இன்றைக்கி கூகுளை நம்பாமல் அவங்க தனி ஒரு சேட்டலைட்டை வைத்து அதை நம்பி சரியாக பாயிண்ட் பண்ணி கொடுத்தாங்களாம். டெல்லவியூ சுற்றி இருக்கக்கூடிய அம்மான் மொசாத்தினுடைய தலைமை, அது மாதிரி நம்ம ஐடிஎஃபினுடைய தலைமை, ரஃபா இல்லை ஹைஃபா, பைத்தியாம், ரெஹோவத் மற்றும் தம்ரத் எல்லாமே ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டார். இது முழுமையாக என்னென்னா முழுமையாக இராணுவ தளவாடங்களை டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் செய்யக்கூடிய செக்டர். அதெல்லாம் துல்லியமாக தாக்குதலாக நான் சொல்லலை, சேனல் 13 யூதர்களின் சேனல் தெரிவிக்கின்றது. ஆகவே இன்றைக்கு அவர்களுக்கு 3 மில்லியன் இந்த 12 நாள் தாக்குதலுக்கு வெளியாகி என்பதை ப்ளூம்பெர்க் மட்டுமில்லாமல் சேக்ஸ் அத்தாரிட்டி அவர்கள் இந்த செய்தியை உறுதிப்படுத்துகிறார்கள். நிச்சயம் அடுத்தாகல இதை தாண்டி அவர்களுக்கு என்ன செலவு வந்திருக்கிறதுனா, ஏராளமான மிசைல்ஸ் ரிப்பேர், அவர்களால் செய்து வைக்கப்பட்ட ஆயுத களஞ்சியங்கள், அது ஆயுத குவியல்கள், ஆர்சனல் முழுமையாக அழிந்திருக்கிறது. அவற்றை இனி மீண்டும் புதிதாக செய்ய வேண்டும். அடுத்து பில்டிங்ஸ்கள் தாக்குதல், அடுத்து த பேட் காம்பன்சேஷன் ஃபார் த லோக்கல் பிஸ்னஸ் பீப்புள். அங்கு சிறிய பெரிய தொழில்கள் செய்யும் எம்எஸ்எம்இ மீடியம் பெரிய லெவலான கம்பெனிகளுக்கு காம்பன்சேஷன் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். இது ஒரு கிரேட்டஸ்ட் பெரிய சேலஞ்சாக சொல்லப்படுகிறது. ஷை அஹ்ராமூவி டேக்ஸ் அத்தாரிட்டி டைரக்டர் இந்த விவகாரத்தை மனம் உவந்து சொல்கிறார். அஹ்ரானூவியுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்டேக்ஸ் அத்தாரிட்டி சொல்கிறார், இவ்வளவு செலவுகளில் நாங்கள் சிக்கியிருக்கிறோம், 30,000 கோடியும் செலவாச்சு, இனி அதை கட்ட வேண்டும், அதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டும், ஆயுதங்களை ஆர்சனலில் சரி செய்யணும். ஆக இந்த 3 நாள் போரில் இவ்வளவு பெரும் சேதாரத்தை நிகழ்த்தி தன்னை வலிமைப்படுத்தி இனி போர் செய்வதற்கு எதுவும் இல்லாத ஒரு நாட்டாக மாற்றியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் சொல்லப்படுகிறது. அதனை அடுத்து நமக்கு அடுத்த செய்திகளில் சீனாவிலிருந்து ஒரு 40க்கு மேற்பட்ட J-10, J-16 விமானங்களை வாங்க போகிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. இப்போ இந்த போரில் ஈரான் முழுமையாக மிசைல் மற்றும் ட்ரோன் சிஸ்டத்தின் மூலம்தான் தாக்குதல் நடத்தினார்கள். 500ல் 50 தாக்கியது என்று சொல்கிறார்கள், 10%. ஆனால் எத்தனை தாக்கியது எத்தனை அழித்தார்கள் என்பதை யார் சொல்ல முடியும்? அது வேறு விவகாரம். அப்படி என்றால் இந்த 50லும் ஹைப்பர்சோனிக், சூப்பர்சோனிக் மற்றும் பாலிஸ்டிக்ஸின் தாக்குதலின் மூலமாகவும், அதற்கு முன்பு ட்ரோன்களை அனுப்பி டிகாய் ஒரு பொய்மையை ஏற்படுத்தினார்கள். அதை தாக்குவதற்கு இவர்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மில்லியன் டாலர்களை செலவு செய்தார்கள். ஆனால் அதில் மருந்துகள் ஒன்றும் இல்லை, பொய்யாக அனுப்பப்பட்டது. அதை தாண்டி உண்மையாக ஹைப்பர்சோனிக்குடைய கிளஸ்டர் பாம்புகளின் மூலம் ஏராளமான அழிவுகளையும் அவர்கள் சந்தித்ததாகவும், இனி அடுத்த கட்டத்தில் வான்படைகளை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் ரஷ்யாவோடு அல்ல சீனாவோடு J-10 மற்றும் J-16 விமானங்களை வாங்குவதாக ஒப்பந்தம் நடந்திருக்கிறது. சீனா ஏராளமான ஆயுதங்களை மறைமுகமாக ஈரானுடைய வான் தளத்திற்குள் மறைந்து போனதும் இன்று அமெரிக்காவை ஆட்டிப்படைக்கிறது. நமக்கும் ஒரு சந்தேகம், ஏன் இவ்வளவு பலவீனமாக ஈரான் ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இல்லை பலவீனம் இல்லை, அது எங்களுக்கு பலம்தான் என்பதை இஸ்ரேலின் தாக்குதலின் மூலமாக அவர்கள் செய்துவிட்டார்கள். உண்மையிலேயே இந்த போரில் ஈரானுக்கும் கடும் சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது, இல்லை என்றெல்லாம் சொல்லிவிடக்கூடாது. இஸ்ரேலுக்கு சமமாக கூட ஈரான் சேதாரப்பட்டிருக்கலாம். 600 பேர் இறந்து போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் ஈரானுடைய பூகோள அந்த பிரதேசம் அமைப்புகளும் யூத பிரதேசமும் வேறு, இது ஒரு விவகாரம். ஆக இந்த நிலையிலே இன்றைக்கு மிகப்பெரிய டெக்னாலஜியை கையில் வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு நிகராக வந்திருக்கக்கூடிய ஈரான்
J-10 J-16 மூலமாக அவர்கள் பெரும் எழுச்சி பெறக்கூடிய அடுத்த கட்டம் வான்படைகள் ஈரானில் வலுவாக போகிறது என்பதை உறுதியாக இருக்கிறது. Su-35 Su-34 என்பதை வாங்கினால் அதைவிட செலவு கம்மியாக வரும். இது ஒரு 5ஆம் தலைமுறை ஏர்கிராஃப்ட் ஃபைட்டர் ஜெட்ஸ் என்றும் அவர்கள் நம்புவதால் திட்டமிட்டு வந்திருக்கிறார். ஏற்கனவே ஆளில்லா விமானங்கள் நூற்றுக்கணக்கில் அல்ல ஆயிரக்கணக்கில் செய்து வைத்திருக்கிறார்கள். ட்ரோன்களை வைத்திருக்கிறார்கள். அதே போன்று மிசைல்களை பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்போ இவ்வளவுப்பட்ட தொழில்நுட்பத்தில் உக்ரைனை காலி செய்த உதவிய ரஷ்யாவுக்கு ஒரு பெரும் சப்ளைஸாக அவர்கள் மாறியிருந்ததும் இன்றைக்கு அடுத்த கட்டத்தில் வான்படைகளின் மூலமாக அவர்கள் தங்களை நிலைப்படுத்திக் கொள்வதற்கு 40 ஃபைட்டர் ஏர் ஜெட்ஸ் அவர்கள் ஏர்கிராஃப்ட்ஸை ஆர்டர் செய்திருக்கிறதான செய்தியும் அடுத்த விஞ்ஞான இலக்கை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வது எப்படி சாத்தியம்? ஒரு சாத்தியமும் இல்லை. ஆக இன்றைக்கு அறிவுபூர்வமாக அமெரிக்காவும் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் இந்த போரிலிருந்து விடுதலை ஆகி ஒரு அமைதி தேசமாக உருவாவதற்கு ஒரே ஒரு வழிதான். அது 2 ஸ்டேட் சொல்யூஷன் ஒன்று தான். அது அல்லாமல் இது எந்த சொல்யூஷனும் இல்லை. நீ அமெரிக்க அதிபர் முட்டாள்தனமாக ஜெருசலத்தை தலைமையிடமாக சுயாதீனமாக அறிவித்தார். இன்றைக்கு வாய்ப்பே இல்லை. அலெக்சா மசூதியை தாங்கள் எடுத்துக்கொள்ள உள்ளே சென்று பிரார்த்திப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். வாய்ப்பே இல்லை. சரியா? இன்றைக்கு இஸ்ரேலோடு தொழில்நுட்பத்தில் சமநிலைக்கு மேலாக சென்று கொண்டிருக்கிற ஈரானை அவர்கள் கட்டுப்படுத்த முடியாது. அதற்கு சுயாதீன குழுக்களாக உருவாகியிருக்கிற இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஆக்சிஸ், ஹிஸ்புல்லாக்கள், ஹவுதிகள், ஹமாஸ் மற்றும் ஈரான் இவர்களை எல்லாம் சமாளிப்பது காலத்திற்கும் உதவாது. அமெரிக்காவுடைய ஆதரவு இல்லாமல் அமெரிக்காவை இன்றைக்கு திணறி கொண்டிருக்கிறது பொருளாதாரத்தில். இவர்கள் இன்னும் எத்தனை நாள் போர் செய்வார்கள்? ஆகவே தான் இன்றைக்கு இஸ்ரேல் கட்ஸ் போன்றவர்கள் பைத்தியக்காரத்தனமாக கொமினியுடைய உயிரை பற்றி கை வைத்தால் என்ன நடந்திருக்கும்? அமெரிக்காவுடைய தளங்கள் அனைத்தும் அழிந்து போயிருக்கும். ஒன்றும் பெருசாகலை. இதை கூட அமெரிக்கா புரியாமலாம் அல்ல. கொமினியை கை வைத்தால் ஒட்டுமொத்த மண்டலமும் அழிந்து போயிருக்கும். ஈரான் முழுமையாக தாக்கி இருக்கும். 85 வயது பெரியவரை அழித்து நீ என்ன லாபத்தை சம்பாதிக்க முடியும்? இதை ஜாம்பமாக வெளியே பேட்டி கொடுப்பதை இவனுடைய சிறுமதியை தான் காட்டுகிறது. ஆகவே அமெரிக்காவுடைய அதிபர் இன்னைக்கு என்னமோ பேட்டி கொடுத்திருக்கிறார், கொமினிக்கு நன்றி இல்லையா, இவர் காப்பாற்றினாராம், நன்றி இல்லையா. இதை ஒரு பெரிய புரப்பகண்டாவாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நன்றி என்பது உண்மையிலேயே இருக்க வேண்டுமென்றால் அவர்களோடு உட்கார்ந்து பேசுவது. அதுக்கெல்லாம் 100 செய்தியும் சொல்ல மறந்துட்டேன். 30 பில்லியனுக்கு நான் ஏற்கனவே மாற்றி சொன்னல சிவில் ஆட்டம் சென்ட்ரிஃபியூஜ் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம் அமெரிக்கா கொடுத்திருக்கிறது. இதில் அரபுகள் முதலீடு செய்ய போகிறார்கள். இந்த அரபுகள் முதலீட்டில் சிவில் பயன்பாட்டிற்காக இந்த நியூக்ளியர்ஸ் பயன்பாட்டை கொண்டு வருவதற்கு அனுமதி கொடுக்க போவதாகவும், ஆனால் அது முழுமையாக அமெரிக்கா கண்ட்ரோலில் தான் இருக்கும் என்றும் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அதுவும் சாத்தியமில்லை. 30 பில்லியன் என்றால் இந்திய மதிப்பிற்கு 3 லட்சம் 10, அதாவது 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் கோடிக்குள் வரும். 2 லட்சம் கோடி இந்திய மதிப்பிற்கு 2.5 lakhs crore ஒரு சிவில் நியூக்ளியர் ப்ரோக்ராம்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த ப்ரோக்ராமில் என்னென்னா, அவங்க தனியாக என்ரிச்மெண்ட் செய்யக்கூடாது, சென்ட்ரிஃபியூஜ் பண்ண முடியாது. இந்த என்ரிச்மெண்ட்டுக்கு அப்புறம் சென்ட்ரிஃபியூஜ் பர்பஸ் யுரேனியத்தை பிரித்து ஆய்வு செய்து சிவில் பர்பஸ் கொண்டு வர முடியாது. எல்லாம் அமெரிக்காவின் கண்ட்ரோலில் இருக்கும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸ் அமெரிக்கா செய்கிறது என்று சொன்னாலும் அரபுகள் செய்ய போகிறார்கள் என்று 2 திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த 2 திட்டத்திலும் ஹமாஸ் இல்லாத பலஸ்தீனம், இரண்டாவது மக்களுக்காக செறிவூட்டப்பட்ட அணு உலைகளை கொண்டு வந்தாலும், இந்தியாவிலும் இருக்கிற அந்த அணு உலைகள் அது முழுமையாக அமெரிக்கா மட்டுமல்ல இன்டர்நேஷ்னல் ஆட்டோமிக் ஏஜென்சிஸ் உடைய கண்ட்ரோலில் இருக்கும். அப்படிங்கிறதும் 30 பில்லியன்களை அரபும் அமெரிக்காவும் ஈரானில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிற செய்தி வந்திருக்கிறது. அடுத்தடுத்த கட்டத்தில் பல புதிய செய்திகளோடு சந்திப்போம். நன்றி.
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.